சாரி சாரி. இது எந்த ஆபீஸ்? போஸ்ட் ஆபீஸ். ஏன் சார் நீங்க இன்னைக்கு காலைல மருந்து சாப்பிடலையா? தலைவர் வீடு. எந்த தலைவரே? நம்ம ஆளுங்கட்சி தலைவர் சார். ஓ நம்ம தலைவரா? அப்படி புரியுற மாதிரி சொல்லியா? கமா. நீ மட்டும் என் கூட இல்லைன்னா என் டிஜிபி தொப்பி எப்போ பறந்துருக்கையா? ரொம்ப தேங்க்ஸ் சார். வெரி குட். உங்க தொப்பியை பறக்க விட மாட்டான் சார் இந்த சேதுபதி. தேங்க்யூ தேங்க்யூ. ஹை நடிகை. இந்த நடிகையோட பேர் என்னையா? இவங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சார். பிரியா அலெக்சாண்டர். நமஸ்காரம்மா. எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. தெரியுமா? தெரியுமா? சாரி. நடிகை மாதிரி தான் இருக்கு. அந்த உடையப்பா முழு பைத்தியம். கரெக்ட். அவன் மச்சான் டிஜிபி ஒன்னே முக்கா பைத்தியம். உங்களை தான் சார். யூஸ்லெஸ் இடியட். இப்ப புடிச்சிட்டு வரான்ட்டு போனேன். எங்கயா? யாரு? உங்க மச்சான் உடையப்பாவ. ஓ அவரையா? சார் அவரு பணத்தை சரண்டர் பண்ணிட்டு அடுத்த ஃபிளைட்லயே டூருக்கு போயிட்டாரு சார். என் மச்சானை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சார். எச்ச கையால கூட காக்கா ஓட்ட மாட்டாரு. அவரு இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கு சார். உன்னையும் மச்சான் ரெண்டு பேரையும் சேர்த்து உள்ள போட்டுருவேன். அவன் டிஜிபி. இது விளையாட நேரம் இல்ல. நாம சொல்லித்தான் உடையப்பா இப்படி செஞ்சாருன்னு மக்களுக்கு தெரியப்படுத்தணும். எலெக்ஷன் வரப்போகுது இல்ல? யோ டிஜிபி உடனே உடையப்பாவுக்கு ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு பண்ணு. நாடு உருப்படும். தாய் மண்ணில் ஈரம் உண்டு, தண்ணி அடிச்சால் வீரம் உண்டு. வணக்கம் பொண்டாட்டி வேணும். யாரும் தூங்காச்சா? இனிமே யாரும் பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்க வேண்டாம். ஏன்னா எல்லாத்துக்கும் 3 சென்ட்ல வீடு கிடைக்க போகுது. மயில உனக்கு பிடிச்ச அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மச்சானுக்கு என் மயிலோட மச்சாதான். மயில எங்க காணும்? எங்க இருந்தாலும் விட மாட்டேன். இங்க இருக்கியா? இன்னைக்கு விடிய விடிய தீபாவளி தான். தீபாவளி மஞ்ச கலர் புடவை. அப்ப இதுதான் என் மயிலு. மயிலு யாரடி? என் மயில் ஆம்பளைக்குள்ள பேசுறா. என் மயிலு மாறி போச்சு. மயிலு மாறல நீ மாட்ட. ஏண்டா தூக்க வரலன்னு போட்டு வாங்கி கப்புன்னு கவுந்தடிச்சு படுத்தா இப்படி குப்புன்னு எழுப்பி வாடா. என் மயிலு கட்டின மஞ்ச புடவை எங்கடா? என் மயில மயிலு பறந்துருச்சு. எங்கடா? அங்கடா. நீ மஞ்ச கலர் புடவை தான் கட்டிருக்கியா? நான் காட்டுப்பன ஃபுட்பால் மாதிரி இங்க வந்து உள்ற. பூச்சி கோல் அடிச்சுட்டான். இவ்வளவு நாளாய உனக்கு உன் பொண்டாட்டி யாருன்னு அடையாளம் தெரியல. அடையாளத்தை தான் தேடினேன். அத அவன் தப்பா நினைச்சுட்டான். தினம் உனக்கு இதே வேலைதான். உத வாங்கியே சாவு. ஏன் சரசு, என் பொண்டாட்டி எங்க? அவளை பார்க்காம என்னால தூங்க முடியாது. அது சரி. அவ செகண்ட் ஷோ சினிமா பார்க்க போயிருக்கா. போய் ரவுஸ் பண்ணாம தூங்கு. சரசு, நீ எந்த ஷோக்கு போற? அதுக்கும் அடுத்த ஷோக்கு போறேன். நானும் வரட்டுமா சரசு? அடிச்சு சும்மா கடை. ஆசைய பாரு. இன்னொரு கட்டிங்க போட்டு கவுந்து படு. நானும் எவ்வளவு நாளா கேட்க உன் கூட ஒரு ஷோ பார்க்கணும்னு பார்க்க முடியலையே சரசு. உள்ள போங்க. உட்காருங்க. ஏய் உட்கார சொல்லி டெஸ்ட் பண்றாங்கடா. சாதாரண கேஸ்னா ஸ்டேஷன்ல விட்டு அடிப்பாங்க. நீ அடிச்சது மினிஸ்டர் பையனாச்சே. வாங்க உட்காருங்க. அடி வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். உட்காந்தே வாங்கிக்குவோம். ப்ளீஸ் சிட் டவுன். பரவாயில்லைங்க, நான் நிக்கிறேன். உங்களுக்காக நாங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க போயிருந்தீங்க? அதுங்க நம்ம ஏரியாவில் அம்மன் கோயில் திருவிழா. பசங்கள்லாம் வாழை மரம் வேணும்னு ஆசைப்பட்டாங்க. வாங்க போயிருந்தேன். அது தப்புங்களா? ஒரு தப்பும் கிடையாது. உங்க பேர் என்ன? நெல்லிக்குப்பம் மணி. இவன் ராமு. உங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அது எங்களுக்கு அட்ரஸ் கிடையாது இல்லைங்க. ஆனா போலீஸ் கூப்பிடுறாங்கன்னு தெரிஞ்சுதான் ஓடி வந்திருப்போம். போலீஸ் இல்ல, நான் தான் வர சொன்னேன். ஏன் வர சொன்னேன்னா
உடையப்பா 1800 கோடி அந்த மாவட்டத்துக்கு கொடுத்தாரு இல்லையா? ஆமாங்க, டிவியில காட்டினாங்க. உடையப்பாவோட லெட்டர்ல ஏழைங்களுக்கான திட்டம் 2 ஏழைங்க கையில தான் ஒப்படைக்கணும்னு எழுதியிருக்கு. அப்படிங்களா? அந்த ஏழைங்க யாருன்னு தெரியுமா? தெரியாது. நீங்க 2 பேரும் தான். நெல்லிக்குப்பம் மணி, நெல்லிக்குப்பம் ராமு. இந்த 1800 கோடி ரூபாய் திட்டம் முழுக்க உங்க 2 பேரோட தலைமையில தான் நடக்கணும். என்ன தேடுறீங்க? இல்லைங்க, கவர்மெண்ட்ல எங்க 2 பேர் பேரை போட்டிருக்காங்களான்னு. இந்தாங்க. படிச்சு பாருங்க. ஆமாப்பா, உண்மைதான். மணி ராமு. ஆண்டவா, என்ன விஷயம்? அம்மா, அமௌண்ட் ஏதோ சொன்னீங்களே. 1800 கோடி. 1800 கோடிடா. கோடியா? அம்மா, கோடிக்கு எத்தனை பூஜ்ஜியம்னு ஒரு குத்து மதிப்பா சொல்றீங்களா? நான் உங்களுக்கு வேண்டிய உதவியும் ஆலோசனையும் தரேன். உங்க மேற்பார்வையில தான் எல்லாம் நடக்கணும். மிகப்பெரிய பொறுப்பு. பணத்தை கொடுத்த உடையப்பா உங்க பேரை எழுதி வச்சதுனால அரசாங்கத்தால கூட உங்களை மாத்த முடியாது. சல்யூட்டு கருத்து இப்பதானே புரியுது. பணம் வேஸ்ட் ஆகாம இருக்கணும்னா நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். புத்திசாலித்தனம் தானே எங்களுக்கு பிரச்சனையே. உங்களை ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். உடையப்பாவுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? ஏற்கனவே அவரை தெரியுமா? கலெக்டர்மா, நானும் அதை பற்றி தான் உங்ககிட்ட பேசலான் இருந்தேன். அவருக்கு எங்களுக்கு என்ன தொடர்பு? உங்களுக்கு ஏதாவது தெரியுங்களா? உடையப்பா பணம் கொடுத்ததே அதிசயம்னா இது அதை விட பெரிய அதிசயமால இருக்கு. ஆமா கலெக்டர்மா, நாங்க தெருக்கூடி. இந்த கோடினால எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருங்களா? ஒரு பிரச்சனையும் வராது. தைரியமா வேலையை ஆரம்பிக்கலாம். பெஸ்ட் ஆஃப் லக். அங்கிருந்து ஆரம்பிக்கணுங்களா? அது எங்க இருக்குதுங்க? அது இடம் இல்ல, வாழ்த்துக்கள்னு சொன்னேன். வாங்க. சரி ராம, நம்ம 2 பேருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சுடா. ஆமாப்பா. கடுகு சேர்த்துவாங்களாடா? அவனுக்கு வயசு பத்து. என்னாச்சுண்ணே? மேல ஏதாவது கைக்கு வச்சாங்களா? ஏகப்பட்டது கொடுத்தாங்க. என்னதான் முடியல. ஆமா. அடுத்தது அநேகமா நீங்க 3 பேர் நினைக்கிறேன். சும்மாப்பா. ஏய், புடிங்கப்பா அவங்கள. வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க தானே நெல்லிக்குப்பம் மணி? வணக்கம். நான் வந்து காட்டுக்குப்பம் பஞ்சாயத்து தலைவர் முனியாண்டி. சரி, சரி. கார் கொண்டு வந்திருக்கேன். வாங்க சார் போலாம். ஐயா வேணாம் வேணாம். ஐயா வணக்கம். நான் மாந்தோப்பு கனி, கவுன்சிலர். உங்க வீட்டுக்கு நான் வரணும். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வேணாம் வேணாம். நானே உங்க வீட்டுக்கு வர்றேன். போலீஸோட வரேன். நான் பாதுகாப்போட கூட்டு போறேன். ஏன் கூட வாங்கய்யா. ஐயா, நான் கணி சொல்றேன். இவனை விட பல வகையில நான் பெரிய ஆளு. நீங்க என் கூட தான் வரணும். ஐயா வாங்க. ஐயா, முதல்ல எங்க ஊருக்கு வாங்க ஐயா. எல்லாரும் மனுவோட வந்திருக்கோம். எங்க யாருக்குமே வீடு இல்லையா, குடிக்க தண்ணி இல்லையா. எங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஐயா. நல்லா இருப்பீங்க ஐயா. சீக்கிரம் தூக்கு. ஐயோ, நமக்கு பின்னால ஒரு சுனாமியே வருதுடா. சீக்கிரம் ஓடுறா. டோரை நானே ஓபன் பண்றேன். சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஐயா. புதுசா வரவங்களுக்கு வந்து கதவு திறந்து விட்டீங்கன்னா என்ன வாட்ச்மேன் இருந்தாலே? வாட்ச்மேனா? காக்கி யூனிஃபார்ம் போட்டுறாருல, டிஜிபி. பிஜிபில வாட்ச்மேன் வேற. நாங்க அங்கெல்லாம் போனது இல்லைங்க. வாட் யூ மீன்? மீனெல்லாம் இல்லைங்க, நான் கருவாடு தான் சாப்பிடுவோம். உங்க பேர் என்ன? மணி. உங்களை நான் மணி மச்சான்னு கூப்பிடலாமா? ஏன்? என் மச்சானோட மணி பூரா உங்கள்கிட்ட இருக்கிறதுனால நீங்க எனக்கு மணி மச்சான். ஆமா, திடுதிப்புன்னு வந்து எங்களை கார்ல ஏத்திட்டு வந்துட்டீங்களே, எதுக்கு கூட்டு வந்தீங்க? அப்பா, எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அங்க பாருங்க. தம்பி, பழசெல்லாம் மறந்துருங்க. இதோ பையன் தெரியாம தப்பு பண்ணிட்டான். அதுக்கு மன்னிப்புக்காக தான் நான் வந்தோம். ஐயோ, நீங்க தான் என்ன மன்னிக்கணும். பழச மறக்காம நீங்க தான் அடிதடியில இறங்க வந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். தப்பு ஏன் மேல தானே. தம்பி, என்ன அடிதடின்னு ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்ல. இவங்களை எதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கீங்க? அதான் எனக்கும் தெரியல. ஏதோ பெரிய விஷயம் பேசணும்னு அப்பா கூட்டிட்டு வர சொன்னாரு. உங்களை மாதிரி வெட்டியா சுத்துற ஆளுங்க இல்ல. ஊருக்காக டே அண்ட் நைட் ஹார்ட் ஒர்க் பண்றவங்க. சீக்கிரமா பேசி முடிச்சுட்டு அனுப்பி வைங்க. சரி. உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. வர ராமு. சார், நீங்க மணி மச்சான்னு சொன்னது கரெக்ட் தான் சார். எந்த மணி? யார் மச்சான்? கம் ஆன்.
உட்காருங்க மச்சான். சொன்னா கேளுங்க. உட்காருங்க. வேணாம். ஐயா, எந்திரிச்சு உட்காருங்க நீங்க. ஐயா, நான் சொல்றேன் நீங்க கேளுங்க. உட்காருங்க. என்ன பண்ணி மச்சான் இப்படி பண்றீங்க? நான் சொல்றது கேளுங்க. உட்காருங்க மச்சான். உட்காருங்க மச்சான். நீங்க உட்காருங்க முதல்ல உட்காருங்க. நல்ல குஷன் சீட் சார் ப்ளீஸ் உட்காருங்க சார். அட்டைய புடிச்சு மெத்தையில படுக்க வச்சா அது படுக்குமா? இல்ல இல்ல இப்ப உட்கார வர பாருங்க. மன்னிச்சுங்க. ஆமா. நல்ல மச்சான். அப்படியே இருங்க. உட்கார்ந்து சீக்கிரமா உட்கார்ந்து. உட்காந்துட்டாங்க. ரெடி சார். என்ன அது? போலீஸ் மினிஸ்டர் வீடு கெட்டப்பே மாதிரி இருக்கு சார். இது அவருடைய செட்டப்புடைய இடம் சார், அந்த வீடு இல்ல. ஓ, அதுக்கு தான் வர சொன்னாரா? ஜாலியா இருந்துட்டு போலாயா? யோ டிஜிபி. எஸ் சார். எஸ் சார். சார், நான் சார். எஸ் சார். சார் ஜாலியா இருக்கிறதுக்கு இங்க வந்தேன். என்ன ஜாலி? யார் ஜாலி? யோ, எஸ் சார். நான் ரொம்ப நாளா உன்னை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். உன்ன மாதிரி ஒரு யூஸ்லெஸ் ஒரு கோமாளிய எதுக்கு டிஜிபி ஆக்கணும் தெரியுமா? நான் சொல்ற வேலையை செய்யறதுக்கு தான். உன்னால முடியுமா முடியாதா? முடியாது சார். முடியும் சார். முடியும் சார். நாளைக்கு விடியறப்போ அந்த நெல்லிக்குப்ப நாடோடி கும்பல் அங்க இருக்க கூடாது சார். நாளைக்கு விநாயக சதுர்த்தி. அவன் கழுத்துல கல்ல கட்டி கொண்டு போய் கடல்ல போடு. சார் பயமா இருக்கா எனக்கு? சார் எது நடந்தாலும் அதுக்கு முன்னாடி நான் இருப்பேன். நாமளும் இருக்கணும். ஐயோ என்னடா இது? உன்னால ஓட முடியலன்னா நீ அங்கேயே நில்லு. பூசணிக்கா மாதிரி தொப்பையை வச்சுட்டு நீ எல்லாம் ஒரு பாதுகாப்பு. ஐயா சார் நீங்க முன்னாடி ஓடுங்க சார், நான் பின்னாடியே வரேன். கணபதியே சரணம். பிள்ளையப்பா சரணம். மகா கணபதி. ஐயோ பிள்ளையாரப்பா, நீ பால் குடிச்சதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப எதுக்கு தும்பிக்கை ஆட்டுற? இதுவும் உன்னோட விளையாட்டா? காதுல இருந்து புகை வருது. பிள்ளையாரப்பா, இது நிச்சயமா நான் செஞ்ச பூர்வ ஜென்ம புண்ணியம்தான். விநாயகனே வினை தீர்ப்பவனே. டேய் சரவணா, போலீஸே சீக்கிரம் வாடா, அற்புதம் பாடுறா. டேய் இவன் எங்க போனா?